ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு அழகே அழகு சீரியல் எபிசோடில் என்ன நினச்சின்னு பார்க்கலாமா? நேற்று சுரேஷ் சோஃபாலே வந்து தூங்கிடுவான். எந்திரிச்சு பார்ப்பான், அவனுக்கு தூக்கமே வராது, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்பான். சரி ரூமுக்கு போகலான்னு வந்தாக்கா இங்கே மதி நல்லா தூங்குவா. என் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு நீ மட்டும் நல்லா தூங்குறியான்னு சொல்லிட்டு பழசெல்லாம் நினச்சி பார்ப்பான். நினச்சி பார்த்துட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு அவனும் பக்கத்துலேயே படுத்துருவான். இங்கே வந்து மதியோட மாமியார் காலையிலே எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சிட்டு மதி எழுந்துறாளான்னு பார்ப்பாங்க. மலர்கிட்ட கேட்பாங்க, மலர் டைம் என்னாச்சு, இன்னும் எழுந்தனால பாருன்னு சொன்னோடனே சரி விடுங்க அத்தை தூங்கட்டும்னு சொல்லிடுவாங்க. 2 நாளாக தூக்கமே இல்லைல்ல, நல்லா தூங்குறாங்க, தூங்கட்டும் விடுங்க அத்தைனோடனே ஓ இன்னும் தூக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து இன்னைக்கு சித்தப்பா கல்யாணம்னு இன்றைக்கும் நான் லீவ் போட்டுறேன்னொடனே அவங்க வந்து இல்லை நீ ஸ்கூலுக்கு போனுவாங்க. உடனே மதியோட மாமியார் மலர்கிட்ட சொல்லுவாங்க, பாரு டைம் என்ன ஆச்சு, நம்ம சாமி என்ன நினைக்கும், நம்ம இவ்வளோ நேரம் தூங்குறானே சாமி இதெல்லாம் பார்க்காத, எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறோம்லாம் பார்க்காது, நம்ம மனசு நல்லா இருக்கான்னு மட்டும்தான் பார்ப்பாங்க, இந்த வியாக்கரணத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மலர் நினைப்பா, ஐயோ இவங்க என்ன மதி எந்திரிக்கிறதுல இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க, அவள் எந்திரிச்ச உடனே என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ சொல்லிட்டு நினைப்பா. இங்கே மதியை காமிப்பாங்க. மதி நல்லா தூங்குவா. தூங்கி எந்திரிச்ச உடனே தான் அவளுக்கு ஞாபகம் வரும், ஓ நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினச்சி பார்ப்பா. பார்க்கும்போது டைம் பார்ப்பா 7:30 ஆயிருக்கும். உச்சுச்சோன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு வெளியில் எட்டி பார்ப்பா. யாரும் இருக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படியே மெதுவாக போயிடுவா. போனோடனே கேட்பாங்க, உங்கள் வீட்டில் சீக்கிரமாக எந்திரிக்கணும்ல, உனக்கு சொல்லி கொடுக்கலையா, டைம் என்ன ஆகுது, இவ்வளோ லேட்டாக எந்திரிக்கிறேன்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருப்பாங்க. மலர் நைஸாக வந்து மதி நீங்கள் வாங்க கிச்சனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அவனுங்க போய் கூப்பிட்டுட்டு போயிடுவான். போனோடனே பாப்பா வந்து பேசினே இருப்பா, நீ என்ன படிக்கிற எல்லாம் சொல்லிட்டு விசாரிப்பாங்க. இங்கே மலர் மாமியார், என்னடா அவன் பொண்டாட்டி நான் பேசிகிட்டு இருக்கேன் அவளை வந்து கிச்சனுக்கு கூட்டிட்டு போகிறானோடனே, இல்லைம்மா எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பா, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதன்னுவாங்க. இங்கே மதி பேசிகிட்டே கேட்பாங்க, அம்மா நீங்கள் எப்போ எந்திரிச்சிங்கன்னு சொல்லிட்டு 4:30 மணிக்கு எந்திரிச்சனோடனே மதிக்கு தூக்கி போடும். ஓய் 4:30 மணிக்கு, அப்போவே எந்திரிக்கணுமா நம்மளும் சொல்லிட்டு அவங்க மாமனார் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்துடும். இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.